Untitled channel. Hi, hello everyone. Welcome back to Orison Diya's channel. Today we are going to see very interesting easy sentences for beginners. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Orison Diya's channel. Learn well and talk well. Now let's get started the class. First one, நான் இதை கிழிக்கவில்லை. I didn't tear this. I didn't tear this. Next one. நீ எனக்கு உதவுவாயா? Will you assist me? Will you assist me? Next one. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. Be quiet for a while. Be quiet for a while. Next one. உனக்காக என்னால் காத்திருக்க முடியாது. I can't wait for you. I can't wait for you. Next one. உன்னுடைய அறிவை பயன்படுத்து. அதாவது உன்னுடைய மூளையை பயன்படுத்து. Use your brain. Use your brain. Next one. நீ கொஞ்சம் அமைதியாக இரு. You need to chill out. You need to chill out. நீ நீயாக இரு. நீ நீயாக இரு. Be yourself. Be yourself. Next one. அவர் நாளை மறுநாள் வரச் சொன்னார். He told to come over morrow. Over morrow. Tomorrowனா நாளைக்கு. Over morrowனா நாளைக்கு. நாளை மறுநாளைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Over morrow. அல்லது the day after tomorrow அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம over morrowன்னு சொல்லலாம். அப்போது he told அவர் சொன்னார் to come over morrowனா நாளை மறுநாளைக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். அறிவுகெட்டத்தனமாக பேசாதே அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோம். டோன்ட் பிஃபில். டோன்ட் பிஃபில் அதாவது நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். கதவை டமால்னு சாத்தாதே அப்படின்னு சொல்கிறோம். டமால்னு சாத்துவாங்க விண்டோவை. எதுக்கு வேணாலும் சொல்ல. டோன்ட் பேங் த டோர். டோன்ட் பேங் த டோர் அல்லது டோன்ட் ஸ்லாம் த டோர். SLAM ஸ்லாம் அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். வார்த்தையை அளந்து பேசு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அவன் நேற்று வீடு தேடிக்கொண்டிருந்தான். அவன் நேற்று வீடு தேடிக்கொண்டிருந்தான் அப்படின்னா ஹி வாஸ் ஹவுஸ் ஹண்டிங் எஸ்டர்டே. அதாவது வாடகைக்கு வீடு தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் ஹவுஸ் ஹண்டிங் எஸ்டர்டே அல்லது லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், ஃபார் 2 weeks எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். நான் வரிசையில் நின்றேன். நின்றேன் பாஸ்ட் டென்ஸ். ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டூடு. ஐ ஸ்டூட் இன் த லைன். ஐ ஸ்டூட் இன் த லைன். நெக்ஸ்ட் ஒன். சத்தமாக பேசு. பி ஆடிபிள். பி ஆடிபிள். சுற்றிப்பார். லுக் அரவுண்ட். லுக் அரவுண்ட். வரிசையில் குறுக்கே வராதே. லைனில் நிற்பாங்க, அதில் இடையில வந்து நிற்பாங்க இல்லைங்களா? அவங்கக்கிட்ட எப்படி சொல்லலாம்? டோன்ட் கட் த லைன். டோன்ட் கட் த லைன். எனக்கு இது எப்படியோ பழகிருச்சு. எப்படி இந்த மாதிரி 4 o'clock எழுந்திருக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. நான் சில் வாட்டரில் குளிக்கிறீங்க அப்படி கேட்கும்போது எனக்கு இது எப்படியோ பழகிருச்சுன்னு சொல்கிறேன். ஐ எம் சம்ஹவ் யூஸ்ட் இட். ஐ எம் சம்ஹவ் யூஸ்ட் இட். நெக்ஸ்ட் ஒன். சமையல் மேடையை சுத்தம் செய். டைடி அப் த கவுண்டர் டாப். டைடி அப் த கவுண்டர் டாப் அதாவது டைடி அப்னா க்ளீன் அப்படின்னு அர்த்தம். க்ளீன் த கவுண்டர் டாப் வேணாலும் நம்ம சொல்லலாம். கவுண்டர் டாப்னா சமையல் மேடை. நெக்ஸ்ட் ஒன். முகம் சுளிக்காதே. டோன்ட் ஃப்ரான். டோன்ட் ஃப்ரான். பிடிக்காத மனுஷங்க கிட்ட பிடிக்காத ஃபுட்டு, பிடிக்காத இடம், பிடிக்காத பொருள் அப்போல்லாம் வந்து முகம் சுளிப்பு இல்லையா? டோன்ட் ஃப்ரான் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். சரி செய்து விடலாம். ஏதாவது ஒரு ஒர்க்கு இதை பண்ணலான்ட்டு இருக்கிறது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே வில் டூ. ஓகே வில் டூ அப்படி சொல்லலாம். I hope this class will be useful to you. If you like this class means லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.
Thanks for watching. Thank